முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எப்போ உனக்கு நல்ல நேரம் வருமோ, எப்போ உனக்கு நல்லது நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கோ, அப்போதுதான் இந்த பணப்பெட்டி உன் கண்களில் தென்படும். பணப்பெட்டியை பார்த்த உடனே நான் உனக்கு ஏதோ சொல்ல வர்றேன், உனக்காக ஏதோ கொடுக்க வர்றேன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை தொட்டு விட்டாய் தானே. நிச்சயமா நீ நினச்ச அனைத்தையும் இந்த முருகன் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன்கிட்ட குறை இருக்குன்னு சொல்லி 1000 பேர் உன்னிடம் பலவிதமான விஷயங்களை குறையாக சொல்லலாம். ஆனால் உண்மை என்னன்னா, உன்னை குறை சொல்லக்கூடிய அந்த மனிதர்களின் எண்ணம் தான் குறையாக இருக்குதே தவிர, அவங்க பார்க்குற கண்ணோட்டம் தான் தவறாக இருக்குதே தவிர, உன் மேலே எந்த தப்பும் இல்லை என் செல்வமே. நீ உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் வாழ்க்கைக்கு சரியானதை, உண்மையானதை நேர்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அதை பொறுத்து கொள்ளாத சில பேர் இப்படி உனக்கு எதிராக 1000 விஷயங்களை சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும், யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் தாழ்த்தி பேசினாலும் நீ எதையுமே காது கொடுத்து கேட்காதே என் செல்வமே. உனக்கு அன்பையும் பாசத்தையும் அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்வழிகளை காட்டுவதற்காக இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கணும்னு நினச்சினா பரிபூரணமாக முழு மனசோடு என்னை சரணடைஞ்சிடு. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். உன் மனசில் இருக்க சுமைகளையும் பாரத்தையும் நினச்சி பயப்பட வேண்டாம். கூடிய சீக்கிரம் உன் வலியும் வேதனையும் காணாமல் போகும் காலம் வரும். நீ தைரியமாக இருந்தாலே என் வேலும் மயிலும் சேவலும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கும் என் செல்வமே. இந்த அப்பன் முருகனின் அருள் உனக்கு இருக்கும்போது நீ எந்த விஷயத்தையும் நினச்சி கவலைப்பட வேணாம். உன் சுமைகளையும் பாரத்தையும் இறக்கி வச்சு உன் வழியெல்லாம் காணாமல் போகும்படி செய்ய போகிறேன். எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டு கலங்கிட்டு இருந்தியோ, எந்த விஷயம் உனக்கு மன வலியையும் பாரத்தையும் உண்டாக்கியதோ, அது எல்லாத்தையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வந்துட்டேன். இனிமே நீ எப்போதும் தைரியமாக இரு. உன்னை பற்றி தப்பாக பேசுகிறவங்களையும், உன்னை பற்றி புறம் பேசி திரிப்பவர்களையும், உன்னை பற்றி இல்லாத பொல்லாத வதந்திகளை பரப்புபவர்களையும் நீ ஒரு ஆளாகவே பொருட்டாகவே நினைக்காதே என் செல்வமே. ஏன்னா அவங்க உன் முன்னால் பேச தைரியம் இல்லாத கோழைகளாக உன் பின்னால் உன்னை பற்றி சும்மாவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நேருக்கு நேராக உன் கண்ணை பார்த்து உன்னிடம் வந்து பேசுபவங்க கிட்ட மட்டும் நீ நின்று நிதானமாக பேசுனா போதும். மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் எதையும் கண்டுக்காமல் கடந்து போக தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படியும் நல்ல மாற்றங்கள் உண்டாகும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு உதவும் கரங்களாக இந்த அப்பன் முருகனின் கரங்கள் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அள்ளி கொடுப்பதில் வல்லவனாக இந்த முருகன் இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உனக்காக உதவ ஒருவரும் இல்லையேன்னு வருத்தப்படாம உன்னால் முடிஞ்ச நல்லதை மற்றவங்களுக்கு செய். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன், உனக்கு நல்லதை செய்வேங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமுமே வேணாமேன் செல்வமே. எப்போதுமே உண்மையாக நேர்மையாக இரு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு மாதிரி இருக்காதே. ஒருத்தர்கிட்ட நல்ல விதமாக பேசுறது, அன்பாக பழகிறது, பணிஞ்சு போகிறது. இன்னொருத்தர்கிட்ட கத்தி பேசுறது, சண்டை போடுறது, அவங்கள புரிஞ்சுக்காம அவங்கள தப்பாக நினைக்கிறது, தாழ்த்தி நினைக்கிறதுன்னு ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடாது. உண்மையாக இருந்தீனா உன் குணத்தில் என்ன பாகுபாடு வேண்டி கிடக்கு? எல்லாரிடமும் எப்போதும் ஒரே மாதிரியே அன்பாகவும் இனிமையாகவும் பாசமாகவும் பேசி பழகு. உயர்ந்தவர்கள்கிட்ட ஒரு மாதிரியும் ஏளனமாக எளிமையானவர்களிடம் இன்னொரு மாதிரி தாழ்த்தி பேசியும் நீ பழகக்கூடாது என் செல்வமே. காசு பணம் வசதி தான் உயர்வுன்னு நீ ஒருபோதும் நினைக்கக்கூடாது. உன்னை விட வலிமையானவர்கள்கிட்ட பணிவோடும், உன்னை விட எளிமையானவர்கள் எளியவர்களிடம் ரொம்ப கத்தி பேசியும் ரொம்ப ஆணவத்தோடும் ரொம்ப திமிரோடும் கூட நீ நடந்து கொள்ள வேண்டாம். எப்போதும் நீ நீயாக உண்மையாக அன்பாக பாசமாக எளிமையாக தன்னடக்கத்தோடு இருப்பதுதான் சரிங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த அளவுக்கு நீ நல்ல விதைகளை போடுகிறாயோ அந்த அளவுக்கு அது நல்லபடியாக அறுவடையாகும். உன் வாழ்க்கையில் நீ எப்படி நல்ல விதமாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்வமே.
உன்னுடைய திறமையை அடுத்தவங்களுக்காக அடகு வைக்காதே. உன் திறமையெல்லாம் மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உன்னால் முடிஞ்ச அன்பை கொடு, திறமையை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் திறமைக்கும் அன்புக்கும் முடிச்சு போடாத. அன்பு எந்த விதத்திலும் உன்னை பலகீனமாக்கும்படி நீ விட்டுடக்கூடாது. அன்பையே உனக்கான பலமாக வச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் அன்பை கொடுக்கறதோட மட்டும் அல்லாமல் திறமையான மனிதர்களோட போட்டி போட்டு நீ உன்னை மென்மேலும் வளர்த்துக்கணும். கண்டிப்பாக இந்த திருச்செந்தூர் முருகன் நானே உன் வாழ்க்கையை அழகாக்கி வண்ணமயமாக மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யாரையும் அடக்கி ஆள முயற்சி செய்யாதே. நீ யாருக்கும் அடிமை இல்லை என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு அடிமை போல நீ வேலை பார்க்க அவசியமில்லை. மனிதன் மனிதனாக வாழ்வதில் தவறில்லை அல்லவா? நீ கோழையாகவும் இருக்க வேணாம், கோடாரியை தூக்கவும் வேண்டாம். என்ன நடந்தாலும் அமைதியாக அதை கடந்து செல்ல தயாராகு. நாளைக்கு என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு பொழுது எப்படி கழிக்க போகிறோமோ, நாளைக்கு எப்படி வாழ போகிறோமோன்னு எந்த கலக்கமும் உனக்கு வேண்டாம். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம்ன்ற அந்த தைரியம் மட்டும் உனக்குள்ளே இருக்கட்டும். இந்த அப்பன் முருகன் நானே கண்டிப்பாக உன் குறைகள் அனைத்தையும் நிச்சயம் சரி செஞ்சிருவேன். துணிச்சலோடு இருந்தீனா நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் என் செல்வமே. இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதுதானே உண்மை. மேலே இருப்பவன் எப்போது வேணுமானாலும் கீழே விழுவான், கீழே இருப்பவன் எப்போது வேணுமானாலும் மேலே எழுந்து நிற்பான். எத்தனையோ நிகழ்வுகள் உன் கண்ணு முன்னால் தினமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ பேருக்கு என்னென்னவோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, உயிர் இழக்கிறாங்க, அடிபடுது, உடம்பு சரியில்லாமல் போகுது, வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்க, கீழே விழுந்து தோற்று போகிறாங்க. எது நடந்தாலும் யாருக்கு என்ன ஆனாலும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும், யாரையாவது கீழே தள்ளி விட்டாவது நம்ம முன்னேறி போயிடணும்னு யோசிச்சு யார் காலிலும் விழுந்து கெஞ்சாதே என் செல்வமே. உனக்கு எதுவோ, உனக்கானது எதுவோ, உனக்கு எதை கொடுக்கணுமோ, எதை நீ பெறணுமோ அது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் செய்வேன். உனக்கானதை பெற்றுக்கொள்ள நீ யாரிடமும் போய் அடிபணிந்து அடிமையாக வாழ வேண்டிய அவசியமில்லை. எப்போதும் இந்த உலகத்தில் நீ மட்டும்தான் நிஜம். உன்னை சுற்றி இருக்க எல்லாமே நிழல்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நிழல்களை ஒருபோதும் நம்பாதே. உன்னை நம்பு, உன் தைரியத்தை நம்பு, உன்னுடைய திறமையை நம்பு. கண்டிப்பாக உன் திறமையின் மூலமாகவே நீ வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி செய்வேன். 1000 முயற்சிகள் இருந்தாலும் அனைத்தையும் ஒவ்வொன்றாய்தான் அவிர்க்க முடியும். எதிலுமே அவசரப்படாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முடிச்சுகளை அவிழ்த்தெறிந்து உனக்கான நல்லதை இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய பொறுப்புகளை எல்லாம் நீ பொறுமையோடு கையாள பழகிக்கோ. பொறாமப்படாமல் யாரோடையும் போட்டி போடாமல் உன் திறமையை நம்பி நீ முன்னேறி செல்லும்போது அது நல்லதாகவே நடக்கும்படி நான் செய்வேன். போட்டி கூட நல்ல சத்தானதாக ஆரோக்கியமானதாக இருக்கும் அளவுக்கு, அதாவது மனப்போட்டி இருக்கக்கூடாது. சிந்திக்கும் போட்டியும் திறன் போட்டியும் இருக்கணுமே தவிர மனசுக்குள்ளேயே உள்ளேயே வஞ்சகமாக வச்சு ஒருத்தரை போட்டியாக நினச்சி அவங்க கூட பொறாமப்பட்டு அவங்கள அழிக்க யோசிக்காதே. உனக்கு எது நல்லணுமோ நடக்கணுமோ அதை நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே. இனிமே நான் என்ன செய்ய போறேனோன்ற கலக்கம் ஒருபோதும் உனக்கு வேண்டாம். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனசு உடைஞ்சு போக வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் போராடு. முடியாதுன்ற மனநிலை வரும்போது, நம்மளால் முடியலையோன்ற சிந்தனை உனக்குள்ள வரும்போது அப்படியே என்னை நோக்கி ஓடி வந்துரு. இந்த அப்பன் முருகன் உன் அள்ளி என் மடியில் போட்டுக்கிட்டு உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பேன். வெற்றி வேலவன் இத்த அப்பன் முருகன் என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். தன்னம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்கணும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்வமே. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதில் உன் மனசை ஒருநிலைப்படுத்தி காரியங்களை சிறப்பாக செய்ய பழகு. உன் மன காயங்களை எல்லாம் அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ஏன் நடந்துச்சு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சும்மா காரணம் தேடிக்கிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையில் நீ காணாமல் போயிடுவ. எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும்.
அதை நல்லபடியாக என் அப்பன் முருகன் நடத்தி கொடுப்பார் என்ற நம்பிக்கையோட காலத்தோடு சேர்ந்து பயணிக்க தயாராகு. கண்டிப்பா உன் கனவுகள் எல்லாம் நனவாகும்படியும் நீ வாழ்க்கையில ஜெயிக்கும்படியும் வெற்றி பெறும்படியும் இந்த முருகன் செய்வேனேன் செல்வமே. உன்னை போல இன்னொருத்தர் சிறப்பாக செயல்படும் போது நீ ஒருபோதும் பாராட்ட தயங்காதே. ஒருத்தர் நல்லது செய்கிறாங்க, ஒருத்தர் சிறப்பாக செயல்படுறாங்கன்னா அதில் பாராட்டுவதில் எந்த தவறும் இல்லை அல்லவா? எப்போதும் நல்லதையே நினச்சினா எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நானே நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை மனசார என்கிட்ட வந்து கேளு. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர்றேன். உண்மையை எந்த அளவுக்கு நீ உரக்க சத்தமாக சொல்கிறாயோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உன்னை உயரத்தில் வச்சு பார்க்கும். உண்மையா நேர்மையா வாழ்கிறவங்களுக்கு உடனே பலன் கிடைக்கலைனாலும் அதற்குரிய பலன் மிக பெரிய அளவில் கிடைச்சே தீரும் என் செல்வமே. உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை எல்லாம், உன்னுடைய வலியையும் வேதனையும் பிரச்சனைகளை எல்லாம் யார்கிட்டையாவது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட சொன்னால் ஆறுதலாக இருக்கும்னு நினச்சி மட்டும் எதையுமே போய் சொல்லிட வேண்டாம். ஏன்னா உனக்கு பிடிச்சவங்களுக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்ல முடியாதல்லவா? அதனால் உன்னை யாருக்கு பிடிக்குமோ, உன்னை யார் நேசிப்பார்களோ அப்படி உன்னை மிகவும் நேசிக்கக்கூடிய நபர்களிடம் மட்டும் உன் கஷ்டத்தையும் வலியையும் சொல்லு. அவங்க உன் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையாக நினச்சி அதுக்கு ஒரு நல்வழியை காட்டி அதற்கான தீர்வையும் சொல்லுவார்கள். நானும் உனக்கு துணையாகவே இருப்பேன்.